நான் நிற்கிற இந்த நகரம் பல நூறு வருஷம் வணிக பாரம்பரியம் கொண்ட ஒரு நகரம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இன மக்கள் இங்கே வந்து வியாபாரம் செஞ்சுருக்காங்க. அரபில் குவாலிக்கட், சைனீஸில் காலிஃபோ, இங்கிலீஷில் காலிக்கட்னு சொல்லக்கூடிய இந்த கோழிக்கோடில் தான் நான் இருக்கேன். கோழிக்கோடில் உள்ளே நுழைஞ்ச உடனே நீங்கள் பார்க்கக்கூடிய மொதல் விஷயம் ரொம்ப பரபரப்பாக கனமான மூட்டைகளை தூக்கிட்டு போகிற ஒர்க்கர்ஸாக இருக்கும். இல்லைன்னா தலையில் சிகப்பு துணியும் நீல கலர் சட்டையும் போட்ட ஒர்க்கர்ஸாக தான் இருக்கும். கோழிக்கோட்டில் எல்லா விதமான பொருட்களும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதுக்குன்னு தனியாக ஒவ்வொரு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதில் நாங்கள் போன ஃபஸ்ட்டு இடம் பிக் பஸார், அதாவது மலையாளத்தில் சொல்லணும்னா വെള്ളിയങ്ങാടി. വെള്ളിയങ്ങാടി തുടങ്ങിയിട്ട് കാലം കുറേയായി. വെള്ളിയങ്ങാടി എന്ന് പറഞ്ഞാൽ വളരെ പഴക്കമുള്ള ഒരു ബിസിനസ് സെൻറ്ററാണ്. ഈ റോഡിൽ പല ഭാഗത്തുമായിട്ട് 800 മീറ്റർ റോഡാണുള്ളത്. അത് മുഴുവനും വെള്ളിയങ്ങാടിയാണ്. അതിൽ അരിക്കച്ചവടം, പൾസസ്, മുളക്, എല്ലാം മല്ലി, പിന്നെ ഉരുളൻകിഴങ്ങ്, ഉള്ളി എല്ലാം ഉള്ള കച്ചവടമുള്ള ഒരു വലിയ അങ്ങാടിയാണ് ഈ വെള്ളിയങ്ങാടി. 1295 സാമരിൻസിൻ്റെ ഭരണം മുതൽ ഇവിടെ ഈ വെള്ളിയങ്ങാടി ഉണ്ട്. അന്ന് മുതൽ പല രാജ്യത്തുനിന്നും അറബികൾ വന്നിട്ടുണ്ടായിരുന്നു. ജൂതന്മാർ, ബർമ, ആ സൈഡിൽ നിന്നുള്ള ബിസിനസ് പീപ്പിൾ, എല്ലാ ഭാഗത്തുനിന്നും, ചൈനയിൽ നിന്ന് വരെ ബിസിനസ് പീപ്പിൾ വന്നിട്ട് ഇവിടെ കച്ചവടം ചെയ്തിട്ടുണ്ട്. ഇന്ത്യയിൽ നിന്ന് എല്ലാ ഭാഗത്തുനിന്നും പാർസീസ്, ഗുജറാത്തീസ്, ജെയിൻസ്, ബോറാസ്, അങ്ങനെ എല്ലാ കമ്മ്യൂണിറ്റിയും വന്നിരുന്നു. പിന്നെ പാകിസ്ഥാനിലേക്ക് സ്പ്ലിറ്റായപ്പോൾ പാകിസ്ഥാനിൽ നിന്ന് ഇവിടുന്ന് കുറേ ആൾക്കാർ പാകിസ്ഥാനിലേക്ക് പോയിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഇതൊരു വെരി ട്രഡീഷണൽ ബിസിനസ് ഏരിയയാണ് ദിസ് ബിഗ് ബസാർ എന്ന് പറഞ്ഞാൽ. கோழிக்கோடில் நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹாஸ்டல் பேர் டிசைன் ஆஷ்ரம். கோழிக்கோடில் பொதுவாக ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஹாஸ்டலுக்குள்ளே மரம், செடி, கொடின்னு இருந்ததுனால இங்கே அவ்வளோ வெயில் தெரியலை. கோழிக்கோடில் இருக்க மற்ற ஹாஸ்டல்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஹாஸ்டல் நல்ல லொக்கேஷனில் இருந்துச்சு. குஜராத்தி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் பெயிண்டிங்ஸ் நிறையா இருக்கும். இது ஒரு இன்ஸ்டாகிராமபிள் பிளேஸ்னே நம்ம சொல்லலாம். கோழிக்கோடில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்காகவே இங்கே வரலாம். ஏன்னா இங்கே எல்லா விதமான ஃபுட் வெரைட்டிஸும் இருக்குது. மிடில் ஈஸ்ட் ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டுன்னு எல்லாமே இருக்குது. ஏன்னா எல்லா தரப்பட்ட மக்களும் இங்கே வந்து வருவாங்க. பேரகன் ஹோட்டல் 1939 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஹோட்டல் பெஸ்ட் ஹோட்டல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு. பேரகன் ஹோட்டல் இங்கே கோழிக்கோடில் மட்டும் இல்லை, கொச்சியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரப் கண்ட்ரீஸில் கூட இருக்குது. நான் கரெக்டாக போனது வந்து ரம்ஜான் ஃபாஸ்டிங் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்த பேரகனில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. சொல்லப்போனால் கல்யாண பந்தியிலலாம் வந்து பக்கத்தில் இலைக்கு பக்கத்துலேயே நிற்பாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால நான் அங்கேருந்து பீஃப் ரோஸ்ட்டும் பரோட்டாவும் பார்சல் வாங்கிட்டு போயிட்டேன். கோழிக்கோடில் நான் பார்த்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆட்டோஸ் வந்து அவ்வளோ சீப்பாக இருக்கும். 1 கிலோமீட்டராக இருக்கட்டும், இல்லை 2 கிலோமீட்டராக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்குமே அவங்க வந்து ஒரு 50 ரூபா அந்த மாதிரி தான் வாங்குறாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா கூட 60 ரூபா 70 ரூபா தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே ஓலா, ஊபர் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் ஆட்டோஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட்டோஸ்லேயே கூட நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். ஆனால் சில இடங்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பீச்சுக்கு நீங்கள் ரொம்ப தூரமாக போகிறீங்கன்னா வண்டி கூட நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க.